மீசான் டிவியில் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய இந்த காணொளியில வக்கீல் அவதாரம் எடுத்த உதய கம்மன்பில பிள்ளையான சந்தித்து என்னதான் பேசினாங்க? வக்கீலா போனாரா, வாதாட போனாரா, இல்ல ஒரு உளவாளியா போனாரா அப்படின்னு பல்வேறு விஷயங்களை தான் இந்த காணொளி தாங்கி வருது. இது வரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, பிடித்த லைக் பண்ணுங்க. இது சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க அப்படின்னு ஒரு வினயமான ஒரு வேண்டுதலோட வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வக்கீலா போன உதய கம்மம்பில பிள்ளையான சந்திப்பதற்கான ஏற்பாடுகளை சிஐடியினர் செய்தாங்க. அதுல 4 போலீசார பாதுகாப்புக்காக கடமையில அமர்த்தினாங்க. இது குறித்து உதய கம்மம்பில என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா நாடுகளிலும் தன் சேவையை பெறுறவரை ரகசியமாக சந்திக்கிறதுக்கான ஏற்பாடுகள் தான் நடக்கும், ஆனா இங்க நடக்கல அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. நீங்க ஏன் போனீங்க, எதுக்கு போனீங்க, இந்த நேரம் யாருக்கு அவ்வளவு அவசரம் அப்படின்றதெல்லாம் புரிஞ்சவங்க உங்களை என்ன ரகசியமாக சந்திக்க விடுவாங்களா அப்படின்னு ஒரு விஷயத்த சிஐடியினர் புரிந்து கொண்டு பக்காவாக 4 போலீசார சுத்தி நிக்க வச்சு பேச விட்டாங்க. போன விஷயம் என்னவோ எதுவுமே கதைக்க முடியல போல இருக்கு. ரொம்ப ஆத்திரத்துல உதய கம்மன்பில இந்த ஒரு விஷயத்த வெளியில சொல்லியிருக்கிறாரு. சந்திப்பு நடக்கிற அந்த கணத்துல மாலை மாலையாக பிள்ளையான் அழுததாக உதய கம்மன்பில அவங்க சொல்றாங்க. பிள்ளையான் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய உபவேந்தர கடத்தின கேஸ்ல உள்ள கொண்டு பாஸ்கு பிரகார ஈஸ்டர் தாக்குதல என்ன கோருக்க பாக்குறாங்க அப்படின்னு ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்லி இருந்தாரு. இந்த கேஸ்ல அரச சாட்சியாளரா மாறுங்க, எல்லாமே முடிஞ்சு போகும் அப்படின்னு சொல்லி என்ன கேட்குறாங்க, என்ன நிர்பந்திக்காங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு சொன்னாரு. எல்லா அரசியல்வாதிகளும் என்னை பயன்படுத்திட்டு இப்ப என்ன கை கழுவி விட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு மாலை மாலையா அழ ஆரம்பிச்சிருக்கிறாரு பிள்ளையான். சொல்லியிருக்கிறாரு, தூங்குறது கூட எந்த வசதிகளும் இங்கே இல்லை அப்படின்னு ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொன்னதோட பயங்கரமா அழுது இப்போது எதுவுமே செய்ய முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறதாக பிள்ளையான் சொன்னதோட ஒரு செய்தியை சொல்லியிருந்தாரு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய வாக்குமூலத்தை வச்சு ஏதோ அரசியல்வாதிகளை கைது செய்ய போறாங்கன்னு ஒரு விஷயம் பேசப்படுது சமூக மட்டத்துல, நான் யாரையும் காட்டி கொடுக்கலன்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. அப்படியாக இருந்தா பிள்ளையானுக்கு தெரியுது, நம்ம வாயை திறந்தா யாரையாவது மாட்டி விட்டுருவோம். இப்போ விளங்குதா உதய கம்மன்பில வாதாட போனாரா இல்ல தூதுவரா போனாரா அப்படின்னு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கும். உதய கம்மன்பில சொன்னார், அவர் பேசின விஷயம் எல்லாம் சொல்ல முடியாது, அரை மணி நேரம் நாங்க பேசியிருப்போம், அதெல்லாம் எங்களோட தொழில் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லி போட்டு அவர் இன்னும் எக்ஸ்ட்ரா என்னென்னலாம் சொல்றாரு. அவர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாட்டை காத்தவன் பயங்கரவாதத்தை விட்டவன், இவன் விஷயத்துல அரசு இப்படி நடந்து கொள்வது பிழை என்ற ஒரு விஷயத்தை விமர்சனமாக முன்வைக்க ஆரம்பிச்சாரு. அதே போல இன்னொரு வாதத்தை முன்வைச்சாரு. 2019ஆம் ஆண்டு பிள்ளையான் ஜெயில இருக்கும்போது ஈஸ்டர் தாக்குதலை எப்படி அவர் பிளான் பண்ணியிருப்பாரு, சாத்தியமே இல்லையே அப்படின்னு ஒரு வாதத்தை முன்வச்சாரு. அதாவது பிள்ளையான் ஜெயில இருக்கும்போதுதான் கருணாவை போடுறதுக்கான திட்டத்தை வகுத்தாரு. அதை செய்ய தெரிஞ்ச பிள்ளையானுக்கு இதை செய்யறது ஒன்றும் சாத்தியம் இல்லாத விஷயங்கள் கிடையாது என்பதை உதய கம்மன்பில புரியாததுதான் நமக்கு புரியுது இல்ல. அந்த கேஸ் தான் ரணில் விக்ரமசிங்க உள்ள வந்தார் என்பதும் உதய கம்மன்பிலைக்கு தெரியாத விஷயம் இல்லை. அவங்கள அதெல்லாம் மறைச்சுத்தான் மக்கள்கிட்ட பிள்ளையான் நாட்டை காத்தவரு, அவரை காக்கிறது தலையாய கடமை என்பதனால்தான் நான் இந்த கேஸ்ல உள்ள வந்திருக்கிறேன் ஒரு விஷயத்தை அவர் சொல்லி இருந்தாரு. அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு, பிரபாகரோட இருந்து நாட்டை அழிச்ச பிள்ளையானுக்காக ஏன் இந்த கேஸ்ல நீங்க ஆஜரானீங்கன்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன ஒரு விஷயம் தான், நாட்டை காக்கிறதுக்கும் பயங்கரவாதத்தை முடிக்கிறதுக்கும் பக்கபலமாக இருந்தவர், இவரை காக்கிறது எமது கடமை அப்படின்னு சொல்லி இருந்தாரு. பார்க்கலாம் காக்குறாங்களா இல்ல தூர நின்று வேடிக்கை பார்க்கறாங்களா அப்படின்னு சொல்லி இப்ப இந்த சந்திப்புல நடந்த விஷயங்கள் இதுதான். பிள்ளையான் அவங்க அணுகிற ஒரு விஷயம் இப்போது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்குது. நீங்க தப்பு செய்யலைன்னா ஏன் அழணும், கொஞ்சம் பொறுமையா இருங்களே, இப்போதானே கைது செஞ்சு 9 நாட்கள் ஆகுது, உங்களுக்கான நீதியினுடைய கதவு திறக்கும், நீதி தேவதை உங்களுக்கான கதவை திறந்து வைப்பா, அவசரப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த ஒரு விஷயத்துக்காக நீதம் கேட்டு கிறிஸ்துவ சமூகம் வார ஏப்ரல் 21 6 வருஷங்கள் எத்தனையோ அரசியல்வாதியை நம்பி வாக்களித்து ஏமாந்து போனவங்க இவங்க 6 வருஷம் காத்திருக்காங்க. இதுல உண்மை என்ன அது வெளிப்பட வேண்டும் என்ற ஒரு விஷயத்துக்காக தினம் தினம் பிரார்த்தனையில் இருக்கின்ற முஸ்லிம் சமூகம் அந்த நீதத்துக்காகத்தான் காத்திருக்கிறாங்க 6 வருஷம். யுத்தம் முடிஞ்சது 2009. 2023 வரைக்கும் 16 ஆண்டுகள் தமிழ் மக்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவங்களுக்கு நீதி வேணும், உறவுகளை தேடுறோம்,
இதுக்கான விசாரணை வேண்டும்னு 16 வருஷம் காத்திருக்கிறாங்க. ஏன்? நீங்க இப்பதானே ஒரு 9 நாட்கள். என்ன அவசரம்? பிள்ளையார் சொல்லியிருந்தாரு, எத்தனை வருஷங்கள் நான் உள்ள இருக்க வேண்டி வருமோ தெரியா அப்படின்னு ஒரு அச்ச சூழல அவர் வெளிப்படுத்தியிருந்தாரு. நீங்க என்னென்ன விஷயங்கள் செஞ்சீங்கன்றத கொஞ்சம் மீட்டி பாருங்களேன். எம்பி ஜோசப் பரராஜசிங்கம் அவருடைய படுகொலையில எப்படியோ வெளியே வந்தீங்க. கருணாவை போடணும்னு கேஸ்ல எப்படியோ தப்பிட்டீங்க. கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய சொத்து முத்து வீசிய கடத்தல கேஸ்ல நீங்க உள்ள வந்தீங்க. பாஸ்கு பிரகாரம் ஒரு விஷயம் 222 பேர் இறக்குற மாதிரியும் 500க்கும் மேற்பட்டவங்க படுகாயமடைகிற மாதிரியும் இவங்களெல்லாம் அழுகுரல் இப்ப கேட்குமோ என்னவோ தெரியல. அதனுடைய வழியை இப்ப நீங்க புரிஞ்சிருப்பீங்க. சரி, இப்போ எதுவும் கெட்டு போகல. உங்களுக்கான ஆப்ஷனை சிஐடியினர் வச்சிருக்கிறாங்க. அதை கொஞ்சம் யோசிங்களேன். உங்களை அவங்க யூஸ் பண்ணினாங்க, இப்ப கை கழுவிட்டாங்கன்னு சொல்றீங்களே, அவங்க என்னதான் அவங்களை யூஸ் பண்ணினாங்க அதை சொல்லுங்களேன். சொன்ன பிரச்சனை முடிஞ்சு இல்லையா? அதுல உங்களுக்கு சிஐடி வச்சிருக்க ஆப்ஷன் என்ன தெரியுமா? அது ஒரு வரப்பிரசாதம். அதுதான் அரசு சாட்சியா மாறினீங்கன்னா இந்த கேஸ்ல நீங்க வெளியே வந்துடுவீங்க. இந்த கேஸ்ல உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சு அவங்க தண்டனை கொடுப்பாங்க. அந்த உதவிக்காக அவங்கள மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்பவும் அடம்பிடிச்சு அரசியல்வாதி பாவம், அவர் பாவம், இவர் பாவம் நீங்க நினைச்சீங்கன்னா இந்த கேஸ் மட்டும் இல்ல, உங்களோட சம்பந்தப்பட்ட, உங்களுக்கு தெரிஞ்ச, உங்களுக்கு தெரியாத, உங்களோட பேர்ல நடந்த எல்லா கேஸையும் போட்டு நீங்க காலகாலம் கழிதுன்ற மாதிரி அந்த சம்பவத்தை நடத்தி வைப்பாங்க. அதுதான் உண்மை. சிஐடியினருக்கு இந்த கேஸ்ல துரும்பாக இருக்கிறது பிள்ளையான் இல்லைன்னா இந்த கேஸ்ல எதுவுமே செய்ய முடியாது. காரணம், ஒப்புதல் வாக்குமூலம் வழங்குகின்ற ஒரு சாட்சி இல்லைன்னா இந்த கேஸ் இதுக்கு மேல கொண்டு நடத்தவே முடியாது. இரண்டாவது விஷயம் சிஐடியினர் சொல்ற மாதிரி கேட்காட்டி பிள்ளையானுக்கு எந்த வழியும் கிடையாது. இவர் எந்த அரசியல்வாதிக்கு இதெல்லாம் செஞ்சாரோ அந்த அரசியல்வாதிகள் எல்லாம் இப்ப பயத்திலையும் பீதிலையும் இருக்கிறாங்க. எல்லா வயலும் கூட்டி கழிச்சு பார்த்தா அவங்களுக்கு இந்த கேஸ்ல நீங்க அரசு சாட்சியா மாறுறது தவிர வேறு வழி இல்லை. அதுதான் இந்த கேஸ்ல ஒரு திருப்பு முனையாக அமையும். உதய கம்மன் பிள்ளை இவர் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் தான் பயங்கரவாதத்தை விட்டாச்சு, நாட்டுக்கு இராணுவத்தோட சேர்ந்து பயங்கரவாதத்தை ஒழிக்கிறதுக்கு உதவியா இருந்தாரு, அவரை விசாரிக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. இவர் ஒரு வக்கீலை கேட்க முடியுமா? ஏண்டா நாட்டினுடைய சட்டங்கள் அனைவருக்கும் சமமானது. இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்தால் நீதித்துறைக்கு முன்னால தண்டனை பெறுறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அப்படியாக இருந்தா நாட்டை காத்தவன் எல்லான்னு எந்த தவறையும் செய்யலாம்னு சொல்லி நீதித்துறை சொன்னதா? அந்த சட்டத்தை எங்கதான் இந்த வக்கீல் படிச்சாரோ எனக்கு தெரியல. எஃபியுடைய அறிக்கையை முன்னுதாரணமாக எடுத்து சொல்றாரு. ஜஹரான் தான் இதனுடைய சூத்திரதாரி. எதற்காக பிள்ளையான நீங்க விசாரிக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டாரு. எப்பயிலிருந்து நீங்க அமெரிக்காவுடைய அறிக்கையெல்லாம் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிங்க? யுத்தத்துல மலிந்து காணாமக்கப்பட்டவங்க, யுத்த குற்றங்கள் நடந்தது, சர்வதேச நீதிமன்றம் தேவைன்னு சொல்லும் போதெல்லாம் இதெல்லாம் எதற்கு அவங்க பேசணும்? எங்களோட உள்நாட்டு விவகாரங்கள் நாங்க பார்த்துக்கொள்வோம், எங்களோட ராணுவத்தை நாங்க காப்போம்னு சொன்னவங்க தான் நீங்க எல்லாம். இப்போ மட்டும் எதற்காக அமெரிக்காவுடைய அறிக்கையை நீங்க எடுத்து தள்ளத்துக்கு வச்சு டான்ஸ் ஆடிக்கிறீங்கிறது எனக்கு தெரியல. இந்த ஒரு கேள்வியையும் உதய கம்மன் பிள்ளைகிட்ட கேட்கணும் போல தெரியுது. பிள்ளையானுக்காக வேண்டி ஒரு வக்கீலாக நீங்க போறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு குற்றவாளியாக கருதப்படுகின்ற சந்தேகிக்கப்படுறவருக்கு எந்த வக்கீலும் சேவை வழங்க முடியும். ஆனால் என்ன நோக்கத்துக்காக நீங்க போறீங்க அப்படின்னு ஒரு விஷயம் தான் இப்ப பேசுபொருளாக மாறி இருக்கு. அந்த ஸ்டெப் எடுக்கிறதுக்கு முதல் நீங்க யாரை சந்திச்சுங்கிற ஒரு விஷயத்த இப்ப ஊடகங்கள்ல பார்க்க முடியுது. நீங்க சந்திச்சது ரணில் விக்ரமசிங்க அவங்கள, கமால் குணரத்னா அவங்கள, சுரேஷ் சலையை சந்திச்சிருக்கிறீங்க, நிமல் வீரவன்சைய சந்திச்சிருக்கீங்க. இந்த கூட்டணி ஒரு நல்ல ஒரு கூட்டணி இல்லையே. இந்த கூட்டணி எதை பத்தி யோசிக்குது அப்படின்ற விஷயம் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்குது. எதெல்லாம் சுத்தி பார்க்கும் பொழுதோ பிள்ளையான் என்ற ஒரு சொத்து தான் இன்னைக்கு சிஐடியினருக்கு இந்த கேஸை முறையாக விசாரித்து இதுக்கான சூத்திரதாரி யார் என்பதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வளமாக இருக்குது. அவரை பாதுகாத்து இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கிறது மிகப்பெரிய சவாலாக இருக்கும் என்பதுதான் எமது பார்வை. என்னதான் இருந்தாலும் 6 வருஷம் கழிஞ்சாச்சு, தவம் இருந்தாச்சு, பல பேருக்கு ஓட்டு போட்டாச்சு, தீர்வு தருவாங்கன்னு நம்பியாச்சு. அப்படியான ஒரு கிறிஸ்துவ சமூகத்திற்கு நிச்சயமாக 21ஆம் தேதிக்கு முன்னால் யாரு குற்றவாளி, உண்மை யாருக்கா செய்தார்கள், யார் செய்தார்கள் என்ற விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு பிறக்கும் என்பது மட்டுமல்ல, இதில் முழுக்க முழுக்க கிறிஸ்துவ சமூகத்துக்கு நிகராக பாதிக்கப்பட்ட முஸ்லிம் சமூகமும் ரொம்ப ஆவலாக இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பல்வேறு கைதுகளும் பல்வேறு இனக்கலவரங்களும் இந்த ஒரு காரணத்துல நடந்து முடிஞ்சிச்சு என்பது கடந்த கால வரலாறு. மீண்டும் சொல்வதுதான், ஜஹரான் ஒரு தனி மனிதனுக்காக இஸ்லாத்தையோ முஸ்லிம்களையோ நீங்க தண்டிப்பது என்பது அரசியல் அமைப்பிலும் சரி, குற்றவியல் சட்டத்திலும் சரி அனுமதி கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை கூறிக்கொள்வதோடு, இந்த ஒரு விஷயத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி நியாயம் கிடைக்கட்டும். ஒரு சந்தர்ப்பத்திலும்
ஜஹ்ரானுடைய சித்தாந்தங்கள் ஒருபோதும் இஸ்லாத்தினுடையது அல்ல, அதை இஸ்லாமியர்களோ இஸ்லாமோ வரவேற்றதில்லை என்பதை கூறி உட்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்ற கூற்றோடு கூடிய சீக்கிரம் குற்றவாளிகள் இனங்காணப்படட்டும் என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.